இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இப்போ ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணிட்டு நாங்கள் செகண்ட் சீசன் பண்ணுற ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் அவங்களோட கமெண்ட்ஸ் பயங்கரமாக கதைப்போமா 2 பண்ணுங்க எல்லாத்துக்குமே அவங்க பாராட்டுறாங்க. இங்கே கதைப்போமா ஏன் லேட் ஆகுது ஷூட்டுன்னா இதுதான். நான் இங்கே டாப் புக்காகவும் அவன் புக்காகவும் இங்கே இருக்கிறப்ப ஒட்டுமொத்த டீமுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. அதுவும் அதிர்ச்சியோட ஜோக்கெலாம் எல்லாருக்கும் பிடிக்குது, புரியுது, பிடிக்குது. சில ஜோக் புரியாது அவங்களுக்குலாம். அது என்ன தலைவர் கை வச்சா அது வேணா உண்மையிலே அவங்க இருக்கிற பிரச்சனை தான். சின்ன வயசுல முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டாங்க போல, அதனால முடியெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. யாருக்கும் பேச்சுலர் குக்கிங்லாம் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தா வெண்டைக்காய் அளவு கை எடுத்துறீங்க. அது வேண்டாமே. இடையில நம்ம சாப்பிட முடியாத தலைவா அந்த பரபரப்புல பார்த்து தலைவா என்ன நினைச்சு பார்த்து. இங்க ஏதாவது நிறைய பேர் இதெல்லாம் சொல்றாங்க, ஃபிக்ஸ் பண்ணிருக்கு இது பண்றாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை, சத்தியமா இல்லை. பட் சார் அந்த ராமோகன் சார் 2 பேரோட டிசிஷன். நம்ம நல்லா தானே டிஷ் பண்ணியிருக்கோம், எல்லாமே நல்லா இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி நம்ம எலிமினேஷன் முன்னாடி கோல்டன் டேபிள் வந்துட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் கோல்டன் டேபிள், அது எப்படின்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னா நானும் அதிர்ச்சியும் அதில் டீம், அவனும் ஒன்றும் பண்ணல, நானும் ஒன்றும் பண்ணல. அப்போ யோசிச்சோம் மற்றவங்களாம் எதுவும் பண்ணல. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா. என்பே பிரதர் வணக்கம். வணக்கத்துக்கு முன்னாடி வணக்கம் சொல்லிட்டு ஓகே. அண்ட் டாப் குரூப்புக்கு ஏன்னா ஒரு 5-6 வாரமா வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்து, ஸோ அதுல நீங்க நம்ம ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து ஸோ இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பேஸ் எப்படி தெரியல. நம்ம வந்துட்டு சன் டிவிலையுமே முன்னாடியுமே ஒரு ஷோ பண்ணியிருக்கோம், சன் லைஃப்ல ஒரு ஷோ பண்ணியிருக்கோம், மசாலா கேஃபேன்னு. அது வந்து இந்த கலக்கு போது யார் அந்த மாதிரியான ஒரு இது செட்டப் நம்ம டீமோட சேர்ந்து. ஆமா, எல்லாம் பிளாக் ஷீப் டீமா சேர்ந்து பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம தான் யூடியூப்ல பண்ணிட்டு இருந்தோம். டாப் குக்ல டாப் புக்கா வந்திருக்குது. ஓகே, சந்தோஷமா தான் இருக்கு. ஆப்வியஸா சன் டிவிங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அது தமிழ்நாடு முழுக்க போய் ரீச் ஆகிறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் அது. ஸோ அதில் கலந்துக்கிட்டது ரொம்ப ஹாப்பியில். கதைப்போமா அப்படிங்கிற ஒரு ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்குமே இருக்கிற ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். அண்ட் எவ்வளோ ரெஸ்பான்ஸ்ன்னு நான் சொல்ல தேவையில்லை. அண்ட் அந்த இது நான் எதுவுமே கேட்கல. கதைப்போமா கிடையாது இல்லை. கதைப்போமா வந்துட்டு கதைப்போமா ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணிட்டு நாங்கள் செகண்ட் சீசன் பண்ணுற ஐடியா இல்லை. ஃபர்ஸ்ட் சீசனோட முடிச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம ஒரு ஓடிடி மூவி பண்ணோம், ஒரு மூவி பண்ணோம், அப்புறம் இன்னொரு மூவியில் கம்மிட் ஆகிடும். இந்த ஒரு ப்ராசஸ் ஒன்று போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட கமெண்ட்ஸ் பயங்கரமாக கதைப்போமா 2 பண்ணுங்க. ஏன்னா அதில் நாங்கள் ஒரு லீடு வச்சிருந்தோம். எண்ட் ஆஃப் த சீசனில் வந்து பைக்கில் எல்லா இடத்தையும் தனியாக நிற்பான ஒரு லீடு வச்சிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகலான்னு நாங்களுமே பிளான் பண்ணோம். நானும் யூடியூப்ல ரொம்ப நாள் வீடியோ பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. அது போயிட்டு ஒரு சிலருக்கு பார்த்துருங்க, ஒரு சிலருக்கு இந்த சீசன் 1 எடுப்பாங்க, அதோட நின்றுடும். பட் அது அடுத்தது அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத விட அந்த மூவி வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு. பட் உங்களுக்கு கண்டினியூஸா அங்க இருந்து ஆரம்பிச்சு போன டைம் ஒன்று ஹிட் ஆச்சு, இந்த டைம் இது ஹிட் ஆச்சு. அப்படி போயிட்டு இருக்கு. கதைப்போமா 2 வந்துட்டு ஃபர்ஸ்ட்டை விட எனக்கு இதுல பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எல்லாரும் கதைக்குள்ள இன்வால்வ் ஆகி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. போன தடவை வந்துட்டு அதில் வந்துட்டு ஏன்னா நம்ம வேற மியூசிக் யூஸ் பண்ணிருக்கோம், வேற லேபிளோட மியூசிக்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். அதுல அவங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, அது போக இருந்துச்சு. பட் இதுல நம்ம ஒரிஜினல் மியூசிக் போறோம், அப்போ எல்லாத்துக்குமே அவங்க பாராட்டுறாங்க. இந்த ஹோல் டீமோட எஃபர்ட்டுமே மென்ஷன் பண்ணி கமெண்ட்ல ரொம்ப பாராட்டுறாங்க. சினிமாவை நான் ஒரு போஸ்டே போட்டிருந்தேன். எல்லா அது ஒரு இது அவங்க சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக்கு, வாய்ஸ், பாடினவங்க, இது மாதிரி எல்லாரையுமே அவங்க மென்ஷன் பண்ணி போகிறது ஹாப்பியாக இருக்கு. இதே டீமோட நம்ம ஃபுல்லாகவே இது அடுத்த ஒரு கட்டம் போக போகிறோம் அப்படின்றப்ப ரொம்ப ஓகே. இதில் இப்போ நம்ம ரூமில் இருக்கப்போ பசங்களோட சமைச்சு, அதுவும் பிளாக் ஷீப்லாம் சொல்ல தேவையில்லை, அது எப்படி இருக்கும் சமையல் அப்படிங்கிறது நானும் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். பேச்சுலர் குக்கிங்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தா வெண்டைக்காய் அளவு கயிறு எடுத்துறீங்க. அது வேண்டாமே. பட் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், டிஷ் செலக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், கொஞ்சம் யூனிக்காக அது இருக்கு. எவ்வளோ ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறதா? ஆமாம் ப்ரோ, நீ வேற. நான் இப்போ இந்த கதைப்போமா நமக்கு போயிட்டு இருக்கு. அது இல்லாத நேரம் ஃபுல்லாக நம்ம குக்கிங் ஃபுல்லாக மைண்ட் ஃபுல்லாக அதே தான் போயிட்டு இருக்கு. பட் சார்லாம் இப்படி மோந்து பார்த்தெல்லாம் பண்ணுறாருல்ல, அதெல்லாம் நானுமே கலாய்ச்சிருக்கேன் முன்னாடி. ஆனால் நம்ம ஒன்ஸ் குக்கிங்கில் இருக்கிறப்ப நமக்கு சில விஷயங்கள்லாம் தெரியுது. அப்போ நமக்கே இவ்வளோ தெரியுதுன்னா ஒரு காலங்காலமாக அவ்வளோ வருஷமாக அவர் ஒரு பெரிய அதில் ஒரு இதுவாக இருக்காரு. ஸோ ஆப்வியஸாக அவர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாரு. ஏன்னா நமக்குமே இப்போ சாப்பிட்றப்பெல்லாம் ஓகே இதில் இது ஆட் ஆயிருக்கு, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இப்போ பெருசாலாம் இல்லை, பட் நமக்கு கொஞ்சம் இப்போ நம்ம பழகிருக்கோம்ல, ஒரு 2-3 மாதம் பழகினதுக்கே நமக்கு இதெல்லாம் தெரியுது. ஸோ அவங்களுக்கு இதே நம்ம குக்கிங் வந்துட்டு நம்ம பேச்சுலர் ரூமில் நிறையா சின்னதாக அதுதான் கேட்குறேன். நம்ம இஷ்டத்துக்கு அள்ளி போட்டு நம்ம ஆனால் தோசை மாவு வாங்கியிருப்போம், முட்டை வாங்கியிருப்போம், அவ்வளோதான் நம்ம இட்லி பொடி. அது அதுவே ரொம்ப பெரிய விஷயம். கோவிட் டைம்லலாம்
பிளாக் ஷீப் ஆஃபீஸில் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே சமைச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சமைச்சுன்னா அப்பப்போ முட்டை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். முட்டையில் ஆம்லேட் போடுறது, அதில் சீஸ் போட்டு சீஸ் ஆம்லேட் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு பெரிய விஷயம். அதுவே பெரிய விஷயமா தான் அப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப சரி ஓகே, ஆனால் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா காம்படிஷன் ரொம்ப டஃப் ஆகிட்டே இருக்கு. நான் இன்றைக்குமே வந்துட்டு நம்ம நல்லா தானே டிஷ் பண்ணியிருக்கோம், எல்லாமே நல்லா இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நம்ம எலிமினேஷன் முன்னாடி அந்த இதுதான் இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது காம்படிஷன் ரொம்ப டஃப் ஆகிட்டே இருக்கு அப்படின்றது தான். ஸோ பார்ப்போம். ஓகே, அந்த ரேபிட் ஃபயர் ஆரம்பத்துல அந்த ஒரு 2 minutes வரும். அதுல வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா ஆப்வியஸா இப்போ என்பியோட கவுண்ட் அதிகமாகுது அந்த டூ குக் சைட்ல இருந்து. ஸோ அது எப்படி இருக்கும் அந்த கோல்டன் டேபிள் பிடிக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ், நீங்களே சூஸ் பண்றதுக்கான ப்ராசஸ்? ரேபிட் ஃபயர் வந்துட்டு நமக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சிச்சுன்னா ட்ரை பண்ணிடுறது. அதே மாதிரி தான் ரேபிட் ஃபயர்னா நிறைய ரேபிட் ஃபயர்ல நான் சும்மாவே மிஸ் பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். இது டீ போடுறதும் கோலி சோடா உடைக்கிறதுலாம் நமக்கு ஓகே நல்லா இருக்கு, என்ன ஜாலியாக வச்சு உடச்சி ரேபிட் ஃபயர்ல வின் பண்ணியாச்சு. கோல்டன் டேபிள் டாஸ்க் வந்துட்டு பார்ப்பேன், டூப் குக் அப்போ வந்துருவாங்க நமக்கு. அவங்கள்ட்ட கேட்பேன் இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பேன். கொஞ்சம் இது சரிவா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு கோல்டன் டேபிள் வந்துட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு டைம் மட்டும் கோல்டன் டேபிள். அது எப்படின்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னா நானும் அதிர்ச்சியும் அதில் டீம், அவனும் ஒன்றும் பண்ணல நானும் ஒன்றும் பண்ணல. அப்போ யோசிச்சோம் மற்றவங்களாம் எதுவும் பண்ணல, அதனால நம்ம நீ வாங்கிட்டோம் அப்படின்னா. பட் அதான் கோல்டன் டேபிள் வாங்கினா ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குது. ஸோ ஆனால் ட்ரை பண்ணணும். இடையில நம்ம சாப்பிட முடியாத தலைவா அந்த பரபரப்புல டூப்பு குக்கு சாப்பிடுவாங்க, இல்லை மற்றவங்கலாம் வந்து டேபிள் வந்துடுவாங்க, அவங்க வந்து அதெல்லாம் சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க அதிர்ச்சியா. ஸோ மோஸ்ட் ஃபேவரட் காம்போ ஆஃப் தி சீசன்ல நீங்களும் அதிர்ச்சியா இருக்கும். அப்படியா? அல்ல அப்படிதான் சீரியஸா நம்புங்க. அது நம்ம டீம்ல இருந்து அவர் அதிர்ச்சி பழக்கம். அது போக நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம், வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே அவர் கூட ஒரு 7 வருஷமா இருக்கேன், அவரும் என் கூட 7 வருஷமா இருக்காங்க. அப்படியே பழகிடுச்சு. ஓகே, இப்போ ஆஸ் அ ஃப்ரெண்டா நீங்க சொல்லுங்க, ஸ்கிராட்ச் இருந்து ஆரம்பிச்ச மாதிரி தான் அவருக்கும் இங்க இருந்து ஆரம்பிச்சது. அதிர்ச்சி ஆப்வியஸா அதான் எல்லாருமே நம்ம ஒரு யூடியூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்தோம். ஸோ அதுலேருந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் நம்ம கவர் பண்ணோம். பட் வைடர் ஆடியன்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு இருக்கப்ப டெலிவிஷனில் அதுவும் சன் டிவிங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்கிறப்ப அதில் ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு இருக்கப்ப எல்லாருமே ஹாப்பி. லைக் நான் இங்கே டாப் குக்காகவும் அவன் டூப் குக்காகவும் இங்கே இருக்கிறப்ப ஒட்டுமொத்த டீமுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஏன்னா ஆப்வியஸாக நாங்கள் எங்கே போனாலுமே நம்ம டீமை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு. ஸோ அப்படி இருக்கப்ப டீமாவும் ஹாப்பி, நாங்களும் ரொம்பவே ஹாப்பி. அதுவும் அதிர்ச்சி இது ஜோக்கெலாம் எல்லாருக்கும் பிடிக்குது. ஆமா, சில ஜோக் புரியாது உங்களுக்குலாம், இன்டெலெக்சுவலா போடுறேன்னு அவரே ஏதோ போடுறது இல்ல அவன் வாய்ப்புலயே போட்டுருவான், இல்ல ஒரு ஹைப்பர் ஆகி அவனே கொஞ்சமா நிறுத்திடுவான். அந்த ஜோக் எனக்கு மட்டும் தெரியும், ஏன்னா ஒரு டிராவல்ல இருக்கிறதுனால அந்த ஜோக் நான் மட்டும் சிரிப்பேன். ஸோ அந்த மாதிரி அதனாலதான் சொன்னேன் பிடிக்குது புரியுது உங்களுக்குலாம் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே, அது என்ன தலைவர் கை வச்சா அது ஆனா உண்மையிலே அவனுக்கான இருக்கிற பிரச்சனை தான். ஓகே, ஜோக்குக்காக அதெல்லாம் இல்ல. அவர்கிட்ட கேட்டேன், எனக்கே தெரியல, சின்ன வயசுல முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டாங்க போல, அதனால முடியெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காரு, யாரும் தொடரும். ஓகே, ஃபைனலா வந்து செஃப்ஸ் பட் சார் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டி ஷோஸ்ல நிறைய இருக்கு, அதை நீங்க பாத்துருப்பீங்க. அவரோட டேர்ன் ஒன்று இருக்கு. ஆனா பிரசன்ட் பண்ணும்போது பிரேட்டிங் பண்ணும்போது தான் அது ஒரு மாதிரி டாப் குக்கா வந்து பயமா இருக்கும். ஆக்சுவலா உங்களுடைய டாப் குக் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மாதிரி இல்ல நல்லா இருக்கு. பட் ஓகே, இந்த ஒரு சின்ன வயசுல இந்த ஒரு சிறிய வயசு ஓகே செஃப் முன்னாடி அதை பிரசன்ட் பண்ணும்போது அந்த அதான உண்மையிலே இந்த எனக்கு ஒட்டுமொத்த ஷோவுமே எனக்கு 11th 12th பிராக்டிகல்ஸ் மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. எல்லாருமே அதே சொல்றீங்க. அதே சொல்லிட்டாங்க. சுஜாதா மேம் வந்து என்ன, நான் எல்கேஜில இருக்கேன் பாப்பேன், இப்பதான் 12ஆம் கிளாஸ் வர போறேன். அப்படியா? நான் இல்ல, நம்ம பப்ளிக் பிராக்டிகல்ஸ் எல்லாம் பண்ணிருப்போம்ல 12th 11th. நம்ம ஒரு 2 இது இருக்குன்னா நம்ம 2 தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். அந்த 2ல ஏதாவது 1 தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். அந்த கொஸ்டின் பேப்பர் வந்தா நல்லா இருக்கும்ன்றதுனால அதே மாதிரி அங்க போய் அந்த 3 இதுல ஏதாவது அமைதான்னு பார்ப்போம். அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா கான்ஃபிடென்ட்டா போயிடுறது. அப்படி இல்லைன்னா ஓகே சரி இன்னைக்கு ஓகே பார்ப்போம் அப்படின்னு தான் போறது. ஓகே, இப்போ நீங்க பாத்து சிங்கப்பூலி சார் வந்து நாமினேஷன் ஆயிருக்காரு. அந்த டைம்ல நீங்களும் இருந்தீங்க, நீங்க பெஸ்ட் செஃப்பும் வீக்கும் வாங்கிருக்கீங்க. ஆமா, 2 இதுவும் பார்த்து அது இப்படிதான் தலைவா இருக்கு. போன தடவை ஷாலி அவங்க அவங்களே இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ பம்கின் குல்ஃபி பண்ணி அவங்க பயங்கரமா பேர் வாங்கியிருந்தாங்க. அதான் இங்கே அதான் நிறைய பேர் இதெல்லாம் சொல்றாங்க, ஃபிக்ஸ் பண்ணிருக்கு இது பண்றாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை, சத்தியமா இல்லை. சூட அடிச்சு சத்தியம் பண்றா அந்த மாதிரி பண்றா அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க பட் சார் அந்த ராமோகன் சார் 2 பேரோட டிசிஷன் தான் வந்துட்டு பக்கா அது ஜென்யூனான டிசிஷனாகவும் இருக்கு. அந்த டைம்ல அந்த டேல யாருக்கு இப்போ எலிமினேஷன் வந்துருச்சுன்னா அந்த டேல யாரு ஒருத்தவங்க நல்லா பண்ணலையோ அவங்கள இது பண்ணுவாங்க. அதுவும் கம்பேரிசன் இருக்கும். இப்போ ஆப்வியஸா நான் நல்லா பண்ணேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், கமெண்ட்ஸும் நல்லா வந்துட்டு தான் இருந்துச்சு. பட் எனக்கு முன்னாடி இன்னும் நல்லா பண்ணியிருந்த ஒரு 4 பேர் இருந்ததுனால நான் அந்த 2 பேர் லிஸ்ட்ல நான் வந்துட்டேன். அந்த மாதிரி இப்போ ஃபியூச்சர்ல போறப்ப நம்ம நான் என்ன நல்லா பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு இது வரலன்னா நல்லா பண்ணியிருந்தாலும் எலிமினேட் ஆகிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். அது உங்க கையில தான் இருக்கு.
அதுல என்ன, அவங்களா சூஸ் பண்ணிருக்காங்க, நீங்களா சூஸ் ஆனா பொட்டி 2 தடவை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 3வது தடவை கம்பல்சரி எலிமினேஷன். ஆமா 2 தடவை நோ எலிமினேஷன் தான் 3வது டைம். பட் இப்ப கன்யூஸா 2 வந்துருச்சு. ஆமா என்ன பண்றது? ஓகே, அந்த கதைப்பமா இதுலயும் இத பத்தி பேசுறீங்களா, டிஸ்கஸ் பண்றீங்களா? டாப் டாப்பு அதான் அங்க கதைப்பமா ஏன் லேட் ஆகுது ஷூட்னா இதுதான் டாப். இதாவது ஸோ சீக்கிரமே வாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபைனல்ஸில் மீட் பண்ணுவோம் கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா. ஆரோக்கியம் நேச்சுரலா.